துளசி செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில அந்த துளசி செடிய தொட்டா, அந்த துளசி செடி கருகிரும். அந்த மாரி ஒரு கரிய துளசி செடிய நீங்க எடுத்துக்கணும். அதாவது நீங்க தொட்டு கருகக்கூடாது. வேற யாராவது பெண்கள் தெரியாம தொட்டு கருகி போயிருந்துச்சுன்னா, அந்த செடிய புடுங்கி எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து காக்கையினுடைய ரெக்க வலது பக்கமா இருந்தாலும் சரி, இடது பக்க ரெக்கையா இருந்தாலும் சரி, அத எடுத்துட்டு வந்து அதில ஃபுல்லா வேப்பெண்ணெய தடவி, உங்க கணவனுடைய முடியோ, இல்ல அழுக்கு உடையோ, இல்ல காலடி மண்ணோ, இல்ல நகமோ இது எல்லாத்தையுமே சேர்த்து, இல்ல அந்த பொண்ணு யாரு இப்ப உங்க கணவன் தவறான உறவுல இருக்க அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பொண்ணோட புகைப்படமோ, இல்ல அந்த எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, அந்த பொண்ணோட பேரையாவது எழுதி, நீங்க அந்த இதில சேர்த்துருக்கலாம். அந்த மாரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, ஆ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கருப்பு நூல்ல, கருப்பு துணியில கட்டி, நீங்க இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் இருக்கும். அதில சனீஸ்வரன் காலடியில வச்சுட்டு வந்து, சுடுகாட்டில தூக்கி போட்டாலே போதும். இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணுங்க. பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யார் யார் கூடலாம் தொடர்புல இருக்காங்களோ, அவங்களோட உறவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சனீஸ்வரன் காலடியில வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம் பிரிச்செடுக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி பாதிப்புகள் குடுக்கும். நோய் நொடிய குடுக்கும். மனக்கசப்பு ஏற்பட்டு ஆள விட்றா சாமின்னு ஒருத்தர் பிரிஞ்சு போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரீக பரிகாரம்.